பொதுவா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காட்ட விட்டு வெளியில எதுக்கோசரம் வரும்? ஒரு உணவு தேடி அல்லது அ அங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்றதுக்கு அந்த காடு வந்து ஒரு லாய்க்கு இல்ல அப்டின்னா என்ன பண்ணும்? அந்த காட்ட விட்டுட்டு அந்த இன்னொரு காட்ட தேடி ஓடும். தேடி ஓடும்னா இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போகும். ஒரு தண்ணி பத்தலன்னா வெளியில வரும். தண்ணி எங்க இருக்குதோ அங்கேயே இருந்துக்கும். அதே மாரி வேட்டையாடுறதுக்கு உண்டான வசதிகள் இல்ல. ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு நிம்மதி இல்ல அப்டின்னா, அந்த காட்ட விட்டு அந்த விலங்குகள் இங்க வெளியில வரும். அதானே உண்ம. காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுல்ல. நெருப்பு இல்லாம புகையாதுல்ல. அதே மாரி, இப்ப வடநாட்டுல இருந்து இங்க நம்ப ஆளுங்க தமிழகத்துல வந்து நம்ப ஆளுங்க இருக்கிற இடத்துல வந்து வடநாட்டுல இருந்து வடநாட்டு தொழிலாளிகள்லாம் இங்க வராங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அங்க போதுமான அளவு அங்க அடிப்படை வசதிகள் இல்ல. அங்க அவங்களுக்கு போதுமான அளவு ஒரு அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே இல்ல. அவங்களுக்கு இன்னும் நெறைய தேவைப்படுது. அங்க இன்னும் நெறைய வந்து ஒரு பஞ்சம் இருக்குது. ஒரு நெறைய வந்து ஒரு வருமானம் இல்ல அப்படின்னு அதனால அந்த காரணத்தினால தானே இங்க வராங்க. அதானே உண்ம. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்றாங்க, எங்க ஆட்சி வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நாங்க வந்து தங்கத்துல ரோடு போட்டு தருவோம். நீங்க வந்து பாலும், தேனும் உங்க பைப்ப தொறந்து விட்டீங்கன்னா, பைப்ல இருந்து வரும். உங்களுக்கு வந்து நாங்க இவ்வளோ சலுகை பண்ணி தரோம், இவ்வளோ நல்லது பண்றோம்ன்னு சொல்றாங்க. நாங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் எங்களுக்கு ஆட்சி இல்ல. இந்தியா முழுக்க எங்களுக்கு மெஜாரிட்டி ஆட்சி இருக்குது. ஸோ நாங்க மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு அனைத்துமே இருக்குது. அனைத்து பவருமே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து ஏன் தமிழகத்த நோக்கி மக்கள் வர வேண்டிய காரணம் என்ன? ஸோ, அவங்களுக்கு அங்க தேவையான அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது குறைவா இருக்குது. இன்னும் நெறைய தேவைப்படுது. அவங்களுக்கு போதுமான பொருளாதார நிதி வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, அங்கருந்து இங்க வரமாட்டாங்க. லட்சக்கணக்குல வரமாட்டாங்க. அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு குடுக்க முடியாம தோத்து போயிட்டாங்க. அதனால தான் மக்கள் வந்து இங்க தமிழகத்த நோக்கி படையெடுத்து வராங்க. இப்ப பொதுவா ஒரு ஊர்லருந்து இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து போறது, வீடு மாத்திட்டு போறது, சொந்த வீட்டா இருந்தாலும் வீட்ட வித்துட்டு வேற இடத்துக்கு வீடு வாங்கிட்டு போறது அப்படிங்கிறது இடம் மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. இயற்கையாவே நடக்கக்கூடியது தான். இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி நான் குடி போறேன் அப்படிங்கிறது சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் 1000 கிலோமீட்டர் குறுக்கால வேற ஊரே இல்லையா? எவ்வளோ ஊர் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த ஊர் உங்களுக்கு பெஸ்ட்டா தெரியுது, பரவாயில்லையே தோணுது, தங்க மாட்டம் தெரியுதுன்னா, அப்ப இந்த ஊர் பரவாயில்லன்னு தானே அர்த்தம். அப்படி பரவால்ல இருக்கிற ஊரையும் அவங்க அங்கருந்து இங்க வராங்க. ஓகே. இங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குது. அதனால தான் அவங்க அங்கருந்து இங்க இவ்வளோ பேர் வராங்க. இப்ப நம்ப ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சியா இருந்தாலும், எதிர்க்கட்சியா இருந்தாலும் டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்கலாம் என்ன பண்றாங்க, மாறி மாறி இவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. போதுமான வசதிகள்லாம் செஞ்சு குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதனுடைய அருமை அப்படிங்கிறது தெரியுமோ, தெரியாதோ தெர்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய அடிப்படையான வசதிகள் கூட அங்க கிடைக்கல. இங்க வட மாநிலங்கள்ல. அதன் காரணமா தான் அவங்க அங்கருந்து இங்க வராங்க. வரவங்க தங்குறாங்க. அவிங்க தங்குனாங்கன்னா ரிட்டர்ன் போக மாட்டேங்கிறாங்க. இங்கேயே தங்கிக்கிறாங்க. இப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ப தேர்தல் ஆணையமும், உங்க அப்பா, அம்மா எங்க ஓட்டு இருந்தாலும் சரி, நீங்க இங்க ஓட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத அடிப்படையா வச்சு ஓட்டு மாத்திக்க முடியும்ன்னு சொல்லி நம்ம எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அதன் காரணமா நம்ம தமிழ்நாட்டுல அவிங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு இருக்குது. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கும், அண்ணா திமுகவுக்கும் போட மாட்டாங்க. பிஜேபிக்கும், காங்கிரஸுக்கும் தான் போடுவாங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தா, காங்கிரஸ விட பிஜேபிக்கு தான் அதிகம் போடுவாங்கன்னு தோணுது. அப்படி போட்டாங்க அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் தேசிய கட்சிகள சேர்ந்த பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு வந்து மீனவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரமா மீனவ மாவட்டங்கள் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது. ஆனா மீனவர்களுக்குன்னு சொந்தமா ஒரு 40 தொகுதி கூட கிடையாது. ஆனா பீகாரி நெறைய மெஜாரிட்டி வந்துட்டானாம். பீகாரி தனக்குன்னு ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பான். ஒடிசால இருக்கிறவன் நெறையா ஒரு ஊர்ல இருக்கிறான் அப்படின்னா, அவன் எனக்கு தனி எம்எல்ஏ சீட் வேணும்னு சொல்லி கேட்பான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு அவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு "ஏய் என்ன வா கியா பையா எனக்கு ஒரு எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும் பையாம்பான்." நீ ஓட்டு குடுக்க மாட்டேன்னா சுயேட்சையா நிக்கிறேம்பான். அவங்க ஊர்க்காரங்க, அவிங்க ஊர்க்காரங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாம அந்த மாரி நினைப்போமா? இப்ப நாம இங்க இருந்து டெல்லிக்கு போய் இருக்கிறோம். டெல்லியில நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் நிக்கிறாருன்னா நம்ம போடுவோம். இங்க அதே மாரி தான் அவிங்களும். அங்கருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இங்க குடி வந்திருக்கிறாங்க. அவங்க ஊருக்காரர் ஒருத்தர் நிக்கிறாரு, எம்எல்ஏக்கு நிக்கிறாருன்னா, அவிங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா. ஸோ, அவங்க ஊர்ல வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து இங்க வரவங்க எம்எல்ஏவோ, எம்பியாவோ எதிர்காலத்துல வருவாங்க. நம்ப ஊருக்குள்ளாடியே பூர்வகுடிகளா இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு சொந்தமா தனியா ஒரு அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர்ன்னு இருக்குது. ஆனா, மீனவர்களுக்கோசரம் குரல் குடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா, பெரிய அளவுல குரல் குடுக்குறாங்களா? அவங்களுக்கான அடிப்படை வசதிலாம் போய் சேருதான்னு சொல்லி கேட்டா தெரியாது. எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். நெறைய விஷயங்கள் வந்து நம்பளுக்கான விஷயங்கள் நம்ம பேசுறோம்னா, நமக்குள்ள இருந்து ஒருத்தர் போனா தான் அத கேட்பாங்க. இப்ப நம்ம பேச வந்த விஷயமே வந்து, அவங்க அங்கருந்து இங்க வந்துட்டாங்க. தேசிய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப அவங்க அங்கருந்து இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் அங்க இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அங்கேயே இருக்க போறாங்க.
அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள அவங்க செஞ்சு குடுக்கல. அதனால தான் அவங்க அங்கருந்து இங்க வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு, அவங்க அத எதுவுமே அவங்களுக்கு முழுசா செஞ்சு குடுக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சிறப்பா செய்றோம். எல்லாமே பண்றோம். அத பண்றோம், இத பண்றோம். இவ்வளவு இது பண்றோம். நாங்க உலகம் பூரா சுத்துறோம். உலக நாட்டு தலைவர்கள்லாம் இங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ரைட்டு. இப்ப நம்ப ஊர்ல வந்து ஆட்சி நடக்குதுல்ல. தமிழ்நாட்டுல இருந்து வெளியில வேலைக்கு போறாங்க. குடும்பம் குடும்பமா லட்சக்கணக்குல தமிழ்நாட்ட விட்டு வெளியில யாராவது வேலைக்கு போய்க்கிறாங்களா? இல்ல. ஏன் போல? அவன் போகணும்னு அவசியமே இல்ல. தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்குதுங்கிற மாரி தான் இருக்குது. என்னப்பா இல்ல? உடம்பு சரியில்லைன்னா, மருத்துவ வசதி 24/7 24 மணி நேரம் 7 நாளும் மருத்துவமனை இருக்குது. இலவசமா மருத்துவம் பார்த்துக்கலாம். இப்ப எங்கேயோ ஒண்ணு போயிட்டு வரணும், கையில காசு இல்லன்னா, மகளிருக்கு பேருந்து இருக்குது. நான் வந்து பொதுவா தான் பேசுறேன். யாருக்கும் சார்ந்து பேசல. அதே மாரி கல்விக்கு கட்டணம் கட்ட தேவையில்ல. வகுப்புல பாடம் சரியா எடுக்குறாங்க. மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்குது. இன்னொன்னு படிச்சு முடிச்சுட்டு வரும்பொழுது, அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியுது. இப்ப வந்து எந்த ஒரு ஒரு உடம்பு சரியில்லன்னா ஒரு ஃபோன் பண்ணீங்க அப்டின்னா, 108 ஆம்புலன்ஸ் வருது. மாசமா இருக்கிறவங்கள கூட்டிட்டு போறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. இன்னும் வந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, இலவச அமரர் ஊர்தி மூலியமா அவங்களே கவர்மெண்ட்லருந்து அனுப்பி விடுறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து முழுமையா வந்து வட மாநிலங்கள்ல செயல்படுறது கிடையாது. இங்க இருக்கிற மாரி நம்ம வந்து ஒத்துமையாலாம் அங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். அங்க வந்து இன வேறுபாடு, மத வேறுபாடுங்கிறது தலைவிரிச்சு ஆடுது. அதன் காரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க ஒரு அமைதியான வாழ்க்கைய தேடி இங்க வராங்க. அவங்க ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஏழ்மை. அந்த ஏழ்மை அப்படிங்கிறது இங்க இல்ல. ஏன் இல்ல? இங்க நெறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது. நெறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அதன் காரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கருந்து இங்க வராங்க. முழுக்க முழுக்க நம்மலாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் ஏற்கனவே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி போன வீடியோல சொன்ன மாரி தான். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல ஒரு வடமாநில முதலமைச்சர் வந்தாலும் வரலாம். கண்டிப்பா நடக்கும்னு கூட நான் சொல்லலாம். ஏன் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கே 97,00,000 பேருக்கு ஓட்டு இல்லன்ட்டாங்க எஸ்ஐஆர்ல. நாளைக்கு 4,00,00,000 பேத்துக்கு ஓட்டு இல்லம்பாங்க. நாளைக்கு மிச்சம் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஈக்குவலா யார் இருப்பாங்க? இந்திக்காரங்க குடி வந்துருவாங்க. இந்திக்காரங்க குடி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் தனி மெஜாரிட்டி வந்துச்சு அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு அவங்க ஒருத்தர் முதலமைச்சரா வருவாங்க. அப்படி அவங்க ஒருத்தர் முதலமைச்சரா வந்துட்டாங்கன்னா, நான் தான் தமிழ்நாட்டுல பூர்வீக குடிகள்னு சொல்லிட்டு ஜாதி கட்சிய நெறைய சுத்திட்டு இருக்குது. சுத்திட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. நெறைய ஜாதி கட்சி இங்க இருக்குது. குட்டி, குட்டி கட்சியெல்லாம். அந்த குட்டி, குட்டி கட்சிக்காரங்கலாம் என்ன பண்ணுவாங்க? கம்முனு தான் இருக்கணும். எங்கேயோ இருந்து பஞ்சம் பொழைக்க வந்தவன் 10 வருஷம் கழிச்சு முதலமைச்சர் ஆகுறான். நீ பரம்பரை பரம்பரையா இங்க இருக்கிற. 1000 வருஷமா இந்த ராஜா எங்க பாட்டன், இந்த ராஜா எங்க தாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இங்க வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாரி நம்மளுக்கு கீழ இருக்கிற ஆளுங்களுக்கு கதை சொல்லி, கதை சொல்லி, கதை சொல்லி, கதை சொல்லி, கதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் எங்கேயோ இருந்து பஞ்சம் பொழைக்க வந்தவன் அடுத்த 20 வருஷத்துல அவன் முதலமைச்சர் ஆகப் போறான். நீங்களும் தான் இருக்கிறீங்களே, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ஜாதிக்காரங்க ஒரு 1,00,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா, அவன் வெறும் ஒரு 60,00,000 பேர் தான் இருக்கிறான். அவன் என்ன பண்ண போறான்? அடுத்து டெவலப் ஆகப் போறான். அப்படி இருக்கும் பொழுது உங்களால ஒரு திறமை இருக்குது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மேல இருக்கிற ஆளு கடவுள் உங்கள விடுறாரு அப்படின்னா, தாராளமா வரலாம். வாய்ப்பு இருக்கு.